ஓம் சக்தி சக்தியிலே கோயம்புத்தூரை சேர்ந்த புகழேந்தி என்னும் இளைஞர் அம்மாவுடைய ஆரம்பகால பக்தர் தொண்டர். அவங்க அம்மா எல்லாமே சிறந்த பக்தர்கள் தொண்டர்கள். சென்னையில் ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. போன வருஷம் சென்னையில் வெள்ளம் சூழ்ந்து நிறைய பாதிப்பு உண்டாச்சு இல்லைங்களா? அந்த வெள்ளத்தில் இவரும் சிக்கிக்கிட்டார். இவரும் இவருடைய நண்பர்களும் தங்கியிருந்த அடுக்குமாடி வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் தண்ணி நம்பி அந்த ஹைட்டுக்கு வந்து நிறைஞ்சிருச்சு. அதனால் இவங்க அதுக்கு மேலே தான் எல்லோரும் இருக்கிறாங்க. இவங்க கூட அந்த தெருவில் இருக்கிற நாய்களும் வந்து சேர்ந்துக்குச்சு. நாய் பூனை எல்லாம் வந்து சேர்ந்துக்குச்சு. யாருக்கு சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணியும் கிடையாது, கரண்ட் இல்லை, ஃபோனெல்லாம் எதுவும் வேலை செய்யலை. இதனால் ஹெலிகாப்டர் வந்து சாப்பாடு போடுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவங்களுக்கு வரல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது பாருங்க, நம் கருணை கடலாகிய பங்காரு என்ன பண்ணியிருக்குது. இந்த புகழேந்தி 4 மாதங்களுக்கு முன்னால் மருவத்தூர் வந்தப்போ அம்மா கோயிலில் இந்த பதப்படுத்தப்பட்ட குச்சி கிழங்கு அப்புறம் அவல் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுருந்துருக்காங்க. மறந்துட்டான். அப்புறம் இந்த நேரத்தில் ஞாபகம் வந்தோடனே அதை எடுத்து எல்லாம் தண்ணியில் நினச்சி இவர்களும் நண்பர்களும் சாப்பிட்ருக்குறாங்க. இதில் என்ன அதிசயம் கேட்குறீங்களா? புகழேந்தி சாப்பிடலீங்க, புகழேந்தி சாப்பிட்ற மாதிரி நடித்தார். காரணம் அவருக்கு பசியே இல்லை. ஏன் பசி இல்லை? அவர்கிட்ட பாதபூஜை தீர்த்தம் இருந்தது. அந்த பாதபூஜை தீர்த்தத்தை ஒவ்வொரு வேளையும் 2 சொட்டு 3 சொட்டு சாப்பிடுவார். அவ்வளோதான். அவருக்கு பசி அடங்கி போட்டு பசியே எடுக்காது, வயிறு நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி 3 நாளும் இந்த அற்புதம் நடந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஹெலிகாப்டர் சாப்பாடு போட வருது. அப்போ புகழேந்தி அம்மாவை பற்றி எல்லாம் இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கப்போ வேலை வெட்டி இல்லாமல் அம்மாவை பற்றி தான் நிறைய பேசியிருக்காரு இவர் நண்பர்கள்ட்ட எல்லாம். எவனும் அதை பெருசாக கண்டுக்கல. சரி, ஏதோ டைம் பாசிங் பேசுகிறா, வெளியே நம்ம போக முடியும், இதையாவது கேட்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர் சாப்பாடு போடும்போது எல்லாரும் அம்மாவை வேண்டிக்குங்க, ஓம் சக்தி பராசன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு போட்டோன்னு ஒழுகு அப்படின்னு இந்த தம்பி எவ்வளோதான் எடுத்து சொல்கிறாங்கன்னா யாருமே சொல்லலை. ஆண்காரமும் இவங்க சாப்பாடு போட்டோம்னா விழுகலை. 3 நாளும் அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துமே 3 நாளும் அதை அவங்க செய்யவே இல்லை. 3 நாளும் இவங்களுக்கு சாப்பாடு போட்டோன்னு வந்து விழுகலை. நம்ம தொண்டனுக்கு தான் அம்மா பசியாபாரம் கொடுத்துருச்சு, அப்புறம் அவனுக்காக போட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அதெல்லாம் 3 நாளும் இந்த சிப்ஸையுமே அவளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு காலத்தை விட்டிக்கிறாங்க. அப்போ வந்துங்க, எறும்பு முதல் எல்லா உயிரினங்களும் பசியால் துடித்து உணவுக்காக அலைமோதை பார்த்து கண்ணில் ரத்தம் வந்ததுங்களா. பூனைகளெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய காலையும் சுற்றி வந்ததுங்களா உணவுக்காக கத்திக்கிட்டு. அது மாதிரி நாய்களெல்லாம் இந்த பாக்குமட்ட பிளேட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மனிதன் முன்னாலேயும் அது நின்று கெஞ்சி நின்றுதுங்களா கண்ணீர் விட்டுக்கிட்டு. அந்த மாதிரி இவங்களுக்கே சோறு இல்லைங்கிறப்ப அவங்க அதுக்கெல்லாம் எப்படி உணவளிக்க முடியும்? காக்கைகள் எல்லாம் தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்ற கோபத்தினால குஞ்சுகளை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறதுனால தன்னுடைய கூட்டை தானே பிரித்து எறிந்ததாம். அதெல்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டாங்களா. அப்பதான் நினைச்சாங்களா, இந்த வாட்டரில் இன்னும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம எல்லாம் செத்து தான் போயிடுவோம். அம்மா எத்தனையோ சொல்லி கொடுத்தாங்க, தொண்டு செய்ய சொன்னாங்க, மந்திரம் படிக்க சொன்னாங்க, ஆனால் நம்ம எதுவுமே இது வரைக்கும் செய்யல. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, உயிரோட பொழைச்சோம்னா கண்டிப்பாக அம்மா சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற உறுதி புகழேந்தி மனதில் ஏற்பட்டுதுங்களா சக்தியில். எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்க. அப்புறம் நல்ல முறை எல்லாம் படிஞ்சு இப்போ எல்லாம் பாதுகாப்பாக எப்போ போல இயல்பான நிலைமைக்கு வந்தாங்க. இப்படி எல்லாம் பாருங்க அம்மா பாடம் போட்டுறாங்க, இப்படி நம்ம பக்தனை காப்பாத்துறாங்க பாருங்க. ஓம் சக்தி.